ready. டெம்பரரியாக போடுவோம் மேல் பீரியட் அந்த நடுவுக்கு வளராங்க. இப்போ என்னென்னா இவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். என்னென்னா இந்த பைப்படியில இருந்து இந்த பைப்படி வரைக்கும் நம்முடைய ஏரியா மொத்தத்தில் கூடிய ஏரியா. அப்போ எங்களுக்கு சரி, ஓகே, ரெடி. நீங்க உள்ள கிளாஸ் கூட்டி கொண்டு போ. தம்பி தம்பி
வெஹிக்கிள் அந்த சரியான மீடியம் நாளில் நம்முடைய மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலையின் நோயாளர்களை பார்வையிட வருகின்ற பார்வையாளருக்கான புகும் வழிகளை இலகுபடுத்தும் நோக்கத்துடன் இதுவரை இருந்து வந்த வைத்தியசாலை வீதி வருகின்ற வழியின் அந்த பிரதான வழி பதிலாக நாங்கள் மத்தியஸ் வீதியில் உள்ள எங்களுடைய வைத்தியசாலை வருகிற வழியை இன்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக பொதுமக்களின் வருகைக்காகவும் அவர்களுடைய நோயாளர்களை பார்வையிடுகின்ற வசதிகளை இலகுபடுத்துகின்ற நோக்கத்துடனும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் ஒரு ஒழுங்குமுறைப்படியும் அவர்கள் எங்களுடைய வைத்தியசாலை நோயாளர்களை பார்வையிடுவதன் மூலமாக அவர்களுக்குரிய வசதிகள் மேம்படும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு அந்த மத்தியஸ் வீதி வழியை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் அவர்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை அதற்கான தேவையான சகல வசதிகளையும் செய்து தந்திருந்தார். முக்கியமாக அந்த வருகின்றவர்களுடைய வாகனங்களை சரியான முறையில் மத்தியஸ் வீதியில் வைப்பதற்காகவும் மத்தியஸ் வீதியில் வசிக்கின்றவர்கள் இந்த வழிகளை திறப்பதன் மூலமாக எந்த ஒரு அசௌகரியத்தையும் அவர்களுக்கு ஏற்படாத வண்ணம் சரியான முறையில் அந்த வசதிகளை ஏற்பதற்கான வழிவகைகளையும் மற்றும் எங்களுக்கான தேவையான ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார். அதற்காக நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை நிர்வாகத்துக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர்கள் வைத்திய அதிகாரிகள் கணக்காளர் மற்ற எங்களுடைய ஏனைய உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு தேவையான இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் சகல தயாரிப்புகளையும் தந்திருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்திய பணிமனையின் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார மேம்பாட்டுக்கான பொறுப்பான வைத்திய அதிகாரி அவர்களும் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு ஆலோசகர் முறையில் வந்து இது சார்பான போக்குவரத்து ஒழுங்குகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற மேலதிக ஆலோசனைகளை வழங்கியிருந்தார். அவருக்கு நம்மளுடைய நன்றிகள். அதே போன்று இந்த இடத்தில் பாதுகாப்பு விடயங்களை பார்ப்பதற்காக நம்முடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் அதே நேரத்தில் இது சம்பந்தமான கொந்தராத்துக்காரர் அவர் திரு பாஸ்கர் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் மேலதிகமாக சில அவருடைய உதவிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளோம் என்றால் பொதுமக்கள் வரும் பொழுது அவர்கள் வெயிலில் அந்த இடத்தில் சிரமப்படாத வண்ணம் அவர்களுக்கான போதிய அளவு இருக்க வசதிகளையும் எதிர்காலத்தில் செய்து அதன் மூலமாக இது பொதுமக்கள் நியமுள்ள எங்களுடைய வைத்தியசாலை என்கின்ற அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கான முயற்சியாகவும் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னால் எல்லோருமே உழைத்திருந்தார்கள். ஆகவே இதுக்கு பின்னால் பாடுபட்ட அத்தனை பேருக்கும் நான் உண்மையிலேயே இதற்காக நன்றிகளையும் அதே நேரத்தில் தெரிவிப்பதோடு எதிர்காலத்தில் இந்த வழி மூலமாக வருகின்ற பொதுமக்களும் சரி ஏனைய வழிகள் மூலமாக வருகின்ற பொதுமக்களும் சரி எங்களுக்கு இந்த மாதிரியான ஒழுங்குபடுத்தல்களுக்கு தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை வரவேற்பதற்காக அனைவரையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மட்டக்களப்பு மாநகரத்தில் நீண்ட காலமாக இந்த எங்களுடைய போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் வாகனங்கள் நிறுத்தப்படுவது தொடர்பாக நீண்ட கால முறைப்பாடு நான் நினைக்கின்றேன் இன்றைய இந்த செயற்பாட்டின் மூலம் நிறைவேறுகின்றது. அதாவது நீண்ட காலமாக பொதுமக்களிடமிருந்து வாகன தரிப்பு தொடர்பான முறைப்பாடு கிடைக்கின்றது. மேலும் எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட பொதுமக்களால் அந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டு அதற்கான தீர்வு காண வேண்டும் என்று
கடந்த மாதம் பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களில் ஒரு படியாக இந்த பிரதான ஹாஸ்பிட்டல் ரோட்டில் உள்ள வாகனங்கள் ஏனைய போக்குவரத்துக்கு தடையாக இருப்பதாகவும் மத்தியாஸ் ரோட்டில் அந்த வாகன தரிப்பிடம் இருக்கின்றது, அங்கே அந்த வாகனத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் அந்த பார்க்கிங்கை மேலும் விரிவுபடுத்தி வழங்கியிருந்தோம். மீண்டும் அந்த தீர்மானத்துக்கு அமைவாக அந்த போதனா வைத்தியசாலையில் அந்த மத்தியாஸ் வீதி பக்கமாக பொதுமக்கள் அந்த பார்வையீடு நேரத்தில் உள்நுழைவதற்கும் வெளியேறுவதற்குமான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானங்கள் இன்றைய தினம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில் நான் இனிமேல் அந்த பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கும் உள்நுழைவதற்கும் அந்த வீதியை பயன்படுத்துகின்ற போது பிரதான வீதியின் போக்குவரத்து நெரிசல் மற்றும் போக்குவரத்துக்கான இடையூறுகள் முற்றுமுழுதாக நீக்கப்பட்டு அவசர தேவைக்காக வைத்தியசாலைக்கு வரும் ஆம்புலன்ஸ் வண்டிகள், வைத்திய உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் அனைவரும் பிரதான வீதியாக சிறப்பாக உள்நுழைந்து வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்று கூறி இந்த ஏற்பாடுகளை அமைத்து தந்த எங்களுடைய பணிப்பாளருக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பணிப்பாளர் போதனா வைத்தியசாலையர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வு. இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். வரலாற்றில் என்னென்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டல் ரோட் வந்து போக்குவரத்தில் பெரிய இளைஞர்களை தொடர்ச்சி எதிர்நோக்கி வரோம். அதில் ஒரு பிரதான பிரச்சனைகளை இனங்கண்டு அதை சரி செய்கிற முயற்சியில் முதலாவது படியாக இது இருக்கின்றது. பிரதானமாக நோயாளர் பார்வையிடுற நேரங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்கும். இல்லை விசேஷமாக நோயாளர் காவு வண்டிகள் வரக்குள்ள, நோயாளர்கள் வரக்குள்ள சாதாரணமான போக்குவரத்தோட ரெண்டும் இணைஞ்சி சரியான பிரச்சனைகள் எதிர்நோக்குறாங்க. அந்த வகையில் நோயாளர் பார்வையிடுற நுழையிற அந்த என்ட்ரன்ஸை வந்து மத்தியாஸ் வீதியில் கிட்டத்தட்ட 2 கேட்டுகள் இருக்குது. அதில் ஒரு கேட்டை பாவிச்சு அதுக்குள்ளால மக்களை சௌகரியமாக உள்ளுக்கெடுத்து சௌகரியமாக வெளியேற்ற இந்த நிகழ்வு வந்து இந்த முறை வந்து மிகவும் பிரயோசனமானதாகவும் வெற்றிகரமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் பெரிய நெருக்கடிகளை எங்களோட வைத்தியசாலை வீதியில் இருக்க பெரிய நெருக்கடிகளை தவிர்த்து கொண்டு பல சௌகரியமாக எல்லாரும், அதாவது நோயாளர்கள் வந்து போகிறதும், நோயாளர் பார்வையாளர்கள் வேறையாக வந்து போகிறதும், மேலும் மத்தியாஸ் வீதியில் இந்த பார்க்கிங் இருக்கிறதால மக்கள் இலவாக பார்க் பண்ணி அந்த வழியாக நுழையிறது இன்னும் மக்களுக்கு வசதியாக இருக்கும்போது நான் நினைக்கிறேன். இது மிகவும் நல்ல முன்மொழிவும் முன்னெடுப்புமாக இருக்கின்றது. நன்றி.